நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படிங்கப்பா. அப்ப தாவீதால அது ஃபீல் பண்ண முடியுது. இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கான வேலை வரும் தெரியுமா? உங்களால ஃபீல் பண்ண முடியும், உங்களால் அதை உணர முடியும். இந்த அக்கினி பற்றி எரிகிறது என்ன அவனுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. அவன் கிட்ட போய் பார்க்க போகிறான். உனக்கான வேலை வரும்போது, உனக்கான நேரம் வரும்போது கர்த்தர் அதை உனக்கு உணர்த்துவார். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? எனவே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஐஸ்வர்யத்துக்காக ஸ்தோத்திரம், ஞானத்துக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம். அதை ஒருபோதும் சார்ந்து ஏமாறாதீங்க. பர்வதங்களை நோக்கி பார்த்து ஏமாறாதீங்க. ஆமென். அவைகளுக்கு மேலாய் ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார். ஆமென். ஆண்டவரே, உங்க வேளையில நீங்க செய்வீங்கப்பா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கையில நான் இப்படி அடங்கி இருக்கிறேன்னு வைங்களேன், அவருடைய வேலை வரும்போது அப்படியே உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஓ, அந்த கை எவ்வளவு உயரமான கை, எவ்வளவு மேன்மையான கை. ஆமென். அவருடைய உயர்த்தி வைப்பார்.